Dear student, welcome back my channel. In this class, same Amin chapter தான் diazonium saltல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல replacement by bromide and chloride then cyanide பார்த்தோம். இந்த டாபிக்ல replacement by iodide, fluoride, hydrogen, hydroxide and nitrite. இந்த 5 ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போறோம். First of all, replacement by iodine. அப்ப diazonium salt எடுத்துக்குவோம். Diazonium salt தெரியும். General formula AR N2X. அப்போ aryl group அது aromatic aryl group then N2X குரூப்புக்கு X குரூப் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா அயோடின் வந்து இந்த பிளேஸில் வரும், N2X குரூப் வெளியே போகும். அப்போ அயோடின் வர்றதுக்கு ஒரு அயோடின் இருக்கிற ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம். அந்த சால்ட் என்னன்னா பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடைடு எடுத்து ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா இந்த எக்ஸ் குரூப்பும் கே குரூப்பும் KXஆ வெளியே போயிடும். அப்போ KXஆ வெளியே போயிடும். தென் N2 வெளியே போயிடும். N2 பை ப்ராடக்டை வெளியே போகும். தென் இந்த அயோடின் இந்த ஃபீனைல் குரூப்பில் வந்து கம்பைன் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா அயோடோ பென்சீன், அதாவது அயோடின் இங்கே வந்திருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின் இந்த N2X குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுது. அயோடின் ரீப்ளேஸ் பண்ணி அந்த பிளேஸ்ல அயோடின் கிடைக்குது. அப்போ நம்ம டைரக்டா அந்த பென்சீன்ல அயோடின் அட்டாச் பண்ணி ப்ராடக்ட் நமக்கு என்ன செய்ய முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அயோடோ பென்சீன் நம்ம டயசோனியம் குளோரைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். த செகண்ட் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரைடு அயான். ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரைடு அயான். ஸோ N2X இங்க வந்து பொட்டாசியம் அயோடைடு எடுத்தோம். இங்க என்ன எடுக்கிறோம்னா ஃப்ளூரைடு பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு ஆசிட் எடுக்கிறோம். என்ன ஆசிட்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். இந்த ஆசிடோட பேர் என்னன்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் எடுக்கும்போது இந்த H குரூப்பும் X குரூப்புமா சேர்ந்து HX வெளியே போயிடும். மைனஸ் HX கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு பிரிசிபிட்டேட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரிசிபிட்டேட் கிடைக்கும். N2BF4 பென்சீன் டயோசோனியம் fluoroborate. பென்சீன் டயசோனியம் fluoroborate ஒரு பிரிசிபிட்டேட் கிடைக்கும். இந்த பிரிசிபிட்டேட்டை ஃபர்தரா என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது ஃப்ளூரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தென் நைட்ரஜன் பை ப்ராடக்ட் வெளியே போயிடும். தென் BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்கும். தென் இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரின். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின்னா ஒரு அயோடின் சால்ட் எடுத்துக்கிறோம். பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல அயோடின் சால்ட்டை ட்ரீட் பண்ணும்போது அயோடோ பென்சீன் கிடைக்குது. தென் ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரைடுனா பென்சீன் டயசோனியம் சால்ட்ல ஒரு ஃப்ளூரோபோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஒரு பிரிசிபிட்டேட் ஃபார்ம் ஆகுது. பிரிசிபிட்டேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ளூரோபென்சீன் கிடைக்குது. The next replacement by hydrogen.
replacement by hydrogen. Replacement by hydrogen ஒரு reducing agent add பண்றோம். reducing agent add பண்றோம். என்னன்னா hypophosphorus acid H2PO H3PO2 hypophosphorus acid add பண்றோம் with the presence of the water molecule. With the presence of the water molecule. அப்ப இங்க ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகுது. அப்ப ஹைட்ரஜன் கம்பைன் ஆகுதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சீன் கிடைக்கும். அந்த ஃபீனைல் குரூப்ல என்ன கிடைக்கும்னா பென்சீன் கிடைக்கும். C6H6 பென்சீன் கிடைக்கும். தென் இந்த ஹைப்போபோரஸ் ஆசிட் எதா மாறும்னா பாஸ்போரஸ் ஆசிடா மாறிடும். ஹைப்போபோரஸ் ஆசிட் பாஸ்போரஸ் ஆசிடா மாறிடும். தென் நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் தனியா போயிடும் பை ப்ராடக்டா. N2 நைட்ரஜன் தனியா போயிடும். தென் ஹைட்ரஜனும் இந்த எக்ஸ்மா சேர்ந்து HX வெளியில போகும். The next one இதே ரியாக்ஷன்ல எத்தனால் கூட ரியாக்ட் ஆகும். இது எத்தனால் கூட ரியாக்ட் ஆகும்போது ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். N2X plus CH3 CH2OH எத்தனால் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பென்சீன் தான் கிடைக்கும். H C6H6. இப்போ இது வந்து எதா இருக்குன்னா reducing agent இருக்குது. நமக்கு தெரியும் the reducing agent undergoes the oxidation reaction. அப்போ oxidation reaction நடக்குதுன்னா இது வந்து எதா மாறிடும்னா ஒரு aldehyde குரூப்பா கன்வெர்ட் ஆகும். ஒரு aldehyde குரூப்பா கன்வெர்ட் ஆகும். The next one replacement by hydroxide ion. Replacement by hydroxide ion. Replacement by hydroxide ion phenol கிடைக்கும். The product என்ன கிடைக்கும்னா phenol கிடைக்கும். N2XOH. இதுக்கு என்ன ஆட் பண்றோம்னா OH குரூப் ஆட் பண்றதுக்கு H2 வாட்டரோட ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது the product வந்து எதா மாறுது phenol. replacement by OH group. replacement by OH group கிடைக்கும். then byproduct nitrogen then HX வெளியே போயிடும். the next பார்த்தோம்னா சேம் தான் benzene diazonium chloride is reacted with the fluoroboric acid. Fluoroboric acid HbF4 fluoroboric acid ஓட ரியாக்ட் ஆகுது. fluoroboric acid ஓட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா benzene diazonium fluoroborate. benzene diazonium fluoroborate ஒரு குரூப் கிடைக்கும். இந்த HX வெளியே போகும். HX then N2BF4 அப்படியே கிடைக்கும். இந்த பென்சீன் டயசோனியம் ஃப்ளூரோபோரேட்ட சோடியம் நைட்ரைட் with the presence of the காப்பரோட ட்ரீட் பண்ணி என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா NO2 குரூப் கிடைக்கும். நைட்ரோபென்சீன் கிடைக்கும். தென் ரிமைனிங் வெளியே போயிடும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தென் ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை இதே இதில் நான் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். கப்ளிங் ரியாக்ஷன்.
கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கப்பிள் மீன்ஸ் இங்கே என்ன நடக்குதுன்னா கப்பிள் ஆகுது. அதாவது டயசோனியம் குளோரைடு N2Cl டயசோனியம் குளோரைடு ஒரு ஃபீனாலோட ரியாக்ட் ஆகுது. ஃபீனாலோட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஃபீனாலுடைய பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் HCl வெளியே போகுது. இங்கே ஒரு ரியேஜன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த HCl பேரா பொசிஷனில் ஹைட்ரஜனும் சிஎல்லும் மைனஸ் HCl வெளியே போகுது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னா ஒரு பேரா கப்பிள் பொசிஷன் கிடைக்குது. பேரா கப்பிள் N OHன்னு ப்ராடக்ட் கிடைக்குது. இது வந்து எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு டை. அதாவது இது வந்து என்ன யூஸ்ன்னா டையில் வந்து டையாட்டு யூஸ் ஆகும். இது என்ன கலர் டை கிடைக்குதுன்னா ஆரஞ்சு. இப்போ சால்ட் நேம் என்னன்னா பேரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. பேரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. ஸோ நேம் என்ன எழுதுவோம்னா பேரா ஹைட்ராக்சி. இப்போ N2 வந்து தெரியும் ஆசோ குரூப். ஸோ ஆசோ பென்சீன் கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீனால் எடுத்துக்கிறோம். இந்த ஃபீனாலுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம்னா அனிலின் எடுக்கிறோம். அப்போ அந்த OH இருக்கிற இடத்துல NH2 குரூப் வரும். அந்த OH அந்த குரூப்பில் NH2 வரும். ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்குது. இங்கேயுமே OH இருக்கிற இடத்துல NH2 குரூப் வரும். NH2 குரூப் இருக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் கிடைச்சிச்சு. இப்போ எல்லோ கலர் கிடைக்கும். தென் ஃபர்ஸ்ட் வந்து பேரா ஹைட்ராக்சி இருந்துச்சு. இந்த ஹைட்ராக்சியில் இப்போ என்ன குரூப் இருக்குது? அமீன் குரூப் இருக்குது. ஸோ பேரா அமீன் ஆசோ பென்சீன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அமீன் லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவேன். கண்டினியூஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். டவுட் இருந்துன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.